अस्मद्गुरुभ्यो नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय। रं 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 रक्तवर्णं दिनकरवदनं तीक्ष्णदंष्ट्राकराळं रं 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 रम्यतेजं गिरिचलनकरं कीर्तिपञ्चादिवक्त्रं रं 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 राजयोगं सकलशुभनिधिं सप्तभेतालभेद्यं रं 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 राक्षसान्तं सकलदिशयशं रामदूतं नमामि। खं 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 खड्गहस्तं विषज्वरहरणं वेदवेदाङ्गदीपं खं 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 खड्गरूपं त्रिभुवननिलयं देवतासुप्रकाश खं 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 कल्पवृक्षं मणिमयमकुटं मायमायास्वरूपं खं 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 कालचक्रं सकलदिशयशं रामदूतं नमामि। इं 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 इन्द्रवन्द्यं जलनिधिकलनं सौम्यसाम्राज्यलाभम् इं 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 सिद्धयोगं नतजनसदयम् आर्यपूजार्चिताङ्गम् इं 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 सिंहनादम् अमृतकरतलम् आदि अन्त्यप्रकाशम् इं 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 चित्स्वरूपं सकलदिशयशं रामदूतं नमामि। सं 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 साक्षिरूपं विकसितवदनं पिङ्गलाक्षं सुरक्षं सं 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 सत्यगीतं सकलमुनिस्तुतं शास्त्रसम्बत्करीयं सं 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 सामवेदं निपुण सुललितं नित्यतत्त्वं स्वरूपं सं 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 सावधानं सकलदिशयशं रामदूतं नमामि। हं 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 हंसरूपं स्फुटविकटमुखं सूक्ष्मसूक्ष्मावतारं हं 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 अन्तरात्मं रविशशिनयनं रम्यगम्भीरभीमं हं 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 अट्टहासं सुरवरनिलयम् ऊर्ध्वरोमं कराळं हं 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 हंसहंसं सकलदिशयशं रामदूतं नमामि। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय। பகவானுடைய கிருபையில் ஸ்ரீ ராமதூதருடைய சரித்திரத்தை அனுபவித்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் சீதாமாவுடைய தரிசனத்தினால சந்தோஷப்பட்ட ஹனுமார் சீதாமா சூழ இருக்கக்கூடிய ராட்சசிகளை பார்க்கிறார். அந்த ராட்சசிகளெல்லாம் எப்படி இருந்தா, எவ்வளோ கோரமாக இருந்தா அப்படிங்கிற அந்த வர்ணனை 17வது சர்க்கத்தில் வால்மீகி பகவான் சொல்கிறார். சீதாமா திதிருக்ஷமானோ வைதேஹீம் ஹனுமான் மாருதாத்மஜஹா. சீதாமாவை பார்க்குறாரு. சீதாமா எப்படி இருக்கா அப்படின்னா, ஒரு சாகரத்தில் பெரிய கடலில் கப்பல் பாரத்தினால தாங்க முடியாமல் முழுகினா எப்படி இருக்குமோ அது மாதிரி பூர்ணேந்து வதனையாக இருக்கக்கூடிய சீதாதேவி அங்கே துக்கத்தினால வாடின முகத்தோட கண்டார் ஹனுமார்னு என்று சொல்கிறார். அந்த வைதேகிய உத்து பார்க்கறாராம். உத்து பார்த்த பொழுது சததர்ஷா விதூரஸ்தா ராட்சசீர் கோர தர்ஷனாக. அங்கே சுத்துக்கும் நக்தஞ்சரிகள் அந்த ராட்சசிகளை பார்த்தார். தன்னுடைய திருஷ்டி அந்த ராட்சசிகள் மேலே பட்டுது. கோராகாரமாக இருக்கக்கூடிய அவளை திருப்பி திருப்பி பார்க்குறாராம் ஹனுமார். எப்படி இருக்கா, ஏன்னா விசித்திரமாக இருக்கே, இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற ஒரு க்யூரியோசிட்டி ஹனுமாருக்கு வருது. ஹனுமார் அப்படி திருப்பி பார்க்குறாராம். பார்த்தாக்கா என்ன மாதிரி இருந்தா, ஏகாக்ஷீம் ஏக கர்ணாம்ச, ஒரு கண் உடையவள், ஒரு செவி உடையவள், கர்ணப்ராவரணாம் ததா அகர்ணாம் சங்கு கர்ணாம் ச மஸ்தகோச்வாசனாசிகாம். தலை மூடுற மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்கக்கூடிய ஒரு செவி இருக்கக்கூடிய ஒரு ராட்சசி, காதே இல்லாத ஒரு ராட்சசி, மூக்கோடைய துவாரம் இருக்கே அது கீழே தானே இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும், அது மேலே இருக்காம ஒரு ராட்சசிக்கு. பெரிய தலையாம் ஒரு ராட்சசிக்கு. பெரிய தலைனா ஒரு 10-20 தலை சேர்ந்தா எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு பெருசான தலை. லம்ப கர்ணலலாட்டாம்ச லம்போதரபயோதராம். தலைமுடியே இல்லாம ஒரு ராட்சசி இருக்காளாம். தூங்கி கிடக்கக்கூடிய செவி அப்படியே தூங்கிட்டு ஆடின்னு இருக்கான். அப்படி ஒரு ராட்சசி.
பெரிய உதரம், தாடி வரைக்கும் உதடு வந்து தொங்கின்னு இருக்காம ஒரு ராட்சசிக்கு, ஸ்தனங்கள் எல்லாம் தொங்கிறது. அதே மாதிரி கால் முட்டுகள் எல்லாம் இழஞ்சுண்டு நடக்கிறவா, ரொம்ப கூனியாக இருக்கிறவா. ஹ்ரஸ்வதீர்காம் ததா குப்ஜாம் விகட்டாம் வாமனாம் ததா கராளாம் புக்னவக்தாம் ச பிங்காட்சீம் விக்ருதானனாம் விக்ருதமான ஒரு முகம் இருக்கிறவா, ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிறவா இருக்கா. கோந்திரம்பல் இருக்கிறவா இருக்கா. மஞ்ச நிறமாக இருக்காம் கண்கள் ஒரு ராட்சசிகளுக்கு, அது கொஞ்சம் பேர் இருக்கா. சரீரமெல்லாம் வளைஞ்சு ஒடிஞ்சு இருக்கிற ராட்சசிகள் இருக்கா. கார்மேகத்துக்கு துல்லியமாக கருகருன்னு இருக்கக்கூடிய நிறம் இருக்கிறவா இருக்கா. மஞ்ச தேகம், மஞ்ச கலரில் தேகமா, அப்படி தேகங்கள், ஒரு மஞ்ச பித்தம் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தேகம் இருக்கிறவா இருக்கா. மட்டுமல்ல விக்ருதாக பிங்களாக காளீஹி குரோதனாக கலகப்பிரியாக, விக்ருத்தமாக இருக்கிறவா இருக்கா. காளீஹி கோபஸ்வபாவம் இருக்கிறவா. கலகப்பிரியாக கலகத்திலேயே பிரியம் ஏறினவர்கள். பொதுவாக கலகப்பிரியம்னா கொஞ்சம் பேர் வந்து சமாதானமே ஆசைப்படுறவா கொஞ்சம் பேர் இருப்பா. சில பேர் சண்டை போடணும்னே வேணும்னே ஹம்புக்கு வந்து சண்டை போட்டுட்டு அதில் ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலத்தை காண்றவா இருக்கா. பொதுவாக கலகப்பிரியன்னு யாரை சொல்லுவோம்? நாரதரை சொல்லுவோம். அது வதந்தி தான். நாரதர் எப்பேற்பட்டவர்? லோக குரு நாரதர், அறிவின்மையை போக்குபவர் நாரதர். நாராயணம் நாரம் ததாதி இது நாரதா, நாராயணனை தரக்கூடிய நம்மளுடைய நாக்கு தான் நாரதர். அந்த நாராயணனே காண்பிக்கக்கூடியவர் நாரதர். அப்பேற்பட்ட நாரதரை கலகப்பிரியா ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அவருடைய ஒரு கதையில் பார்க்கறத அவளுடைய அறிவின்மையை போக்குறதுக்காக ஒரு விஷயத்த சொல்லி அது கலகமாக மாறி நல்ல வழிக்கு முடியும். அது பார்க்க மாட்டோம். ஆனால் நாரதர் என்ன பண்ணினோம் அந்த சமயத்தில் அதை மட்டும் எடுத்துட்டு சொல்கிறோம். கலகப்பிரியா அப்படின்னு உலகத்தில் நிறைய பேர் கலகப்பிரியர்கள் இருக்கா. அது யார் அப்படின்னா அசுரர்கள் தான். கலகத்தில் ஆசை இருக்கிறவாளுக்கு அல்லாதவா சாதுக்கள் என்று சொல்லுவா. சமாதானத்தையே தேடி போகிறவாள் அப்படி இருக்கிறவா இருக்கா. காலாயசமா ஹா சூல கூட்டமுத்கர தாரிணி, ரொம்ப பெரிய இடுப்பு இருக்கிறவா. சூலம் குடம் முள்தடி போன்ற ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறவா. பன்றி மான் புலி ஆடு இந்த மாதிரி மிருகங்களுடைய முகங்கள் இருக்கிறவா. யானை குதிரை போன்ற கால்கள் இருக்கும்லவா, அதுக்கெல்லாம் பெருசாக இருக்குமே. ஒன்று பெரிய ஆணையோடைய கால் எப்படி இருக்கும், குதிரையோடைய கால் எப்படி இருக்கும், நம்மள அதில் ரெண்டும் பார்த்துருக்கோமே. அந்த மாதிரி கால்கள் இருக்கிறவா. சிரசு குழிந்து போயிருக்கான், சின்னதாக குறுங்கி போயிருக்கு. அந்த மாதிரி சிரசுடையவா. ஒரே ஒரு கை இருக்கிற ராட்சசி, ஒரு கால் மட்டும் இருக்கிற ராட்சசி. குதிரையாட்டமாக செவி இருக்கக்கூடிய ராட்சசி. பசு யானை சிங்கம் போன்ற அந்த மிருகத்தினுடைய காதுகள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராட்சசிகள். மூக்கே இல்லாத ஒரு ராட்சசி இருக்காளாம். ரொம்ப தடித்த மூக்கு, உருண்ட மூக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெருசாக இருக்கக்கூடிய மூக்கு இருக்கக்கூடிய அசுரர்கள் ராட்சசிகள் இருந்தாலாம். அது மாதிரி தும்பிக்கை ஆட்டமாக மூக்கு இருக்கிறவா இருக்கா. பசுவோடைய பாதங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கால் இருக்கக்கூடியவா. சுருண்டு வளைஞ்ச கால் இருக்கிறவா. தலை கழுத்து ஸ்தனம் வயர் போன்றவைகளெல்லாம் ஸ்தானங்கள் மாறி இருக்கிற மாதிரி தோன்றாப்புல இருக்கக்கூடிய ராட்சசிகள். முகம் கண்ணு நாக்கு நகம் போன்றதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிறவா. யானை ஆடு பசு பன்றி மாதிரி முகம் இருக்கிறவா. குதிரை கழுதை ஆட்டமாக முகம் இருக்கிறவா. இந்த மாதிரி எல்லாமே பார்த்தா பயத்தை கூட்டுறாப்புல, பயத்தை அதிகப்படுத்துறாப்புல இருக்கக்கூடிய ரூபமாக இருக்கு. அவெல்லாம் இப்படி ஒரு ரூபத்தை வச்சுட்டு, அது போக இது சரீர அவயவங்களை பற்றி தானே சொன்னோம், அது போக மத்தியம் மதுவையும் மாம்சத்தையும் சதா சமயம் சாப்பிட்டு இருக்காளாம். அதை ரத்தமும் மாம்சமும் சரீரத்தில் பூரா தேய்ச்சி அப்படியே சரீரமே அந்த மாம்சமாட்டமாக இருக்கு, மாம்சமயமாக பிண்டமயமாக இருக்கா. ரத்தத்தை குடிக்கக்கூடிய ராட்சசிகள். இப்படி இதெல்லாம் பார்த்தாலே, பார்க்குற மாத்திரத்திலேயே பயரோமாஞ்சத்தை உண்டாக்கக்கூடிய வைரூப்பியமான கோர ராட்சசிகளை ஹனுமார்
அந்த சீதாதேவிக்கு சுற்றும் நிற்கிறதை பார்த்தார். இப்படி மலசங்குல மூர்தஜாம் க்ஷீண புண்ணியாம் சுதாம் பூமௌ தாராம் நிபதிதாம் இவ, இப்படி கோரமான ராட்சசிகளுடைய மத்தியத்துல மேலேந்து தாராம் நட்சத்திரம் கீழே விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஜனகராஜ புத்திரி உட்காரத பார்த்தா. ரொம்ப துக்கத்துல ஆழ்ந்து போயிருக்கா. தேகமெல்லாம் சளி புரண்டதாக இருக்கு. கேசமெல்லாம் கிட்டுப்பட்டதாக இருக்கு. அந்த ஜானகி தேவி இப்படி இருந்தா, இப்படி எல்லாம் இருந்தாலும் சாரித்ர வியபதேஷாட்யாம் பர்த்ர தர்ஷன துர்கதாம் பூஷணைருத்தமைர் ஹீனாம் பர்த்ர வாத்சல்ய பூஷணாம், இப்படி எல்லாம் ரூபத்துல இருந்தாலும் தன்யர்கள்லயே தன்யமான சீதாதேவியை பார்த்தார் அப்படின்னு சொல்றார் ஹனுமான். ஏன்னா சுத்திலும் இருக்கிறவா அசுரர்கள், அவ ரொம்ப தீய குணம் இருக்கிறவா, தீய ஸ்வபாவம். அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் ச சம்ஸ்ருதாக. அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் இதெல்லாம் சேர்ந்தாப்புல பகவத்கீதால கிருஷ்ணர் சொன்ன மாதிரி இங்க ராட்சசிகள் இருக்கா, அவாதான் அசுரர்கள்னு சொல்றார் கிருஷ்ணர். அதே மாதிரி இந்த பூர்ணமா அகங்காரம் உண்டு, அமிதமான மதம் உண்டு, நான் தான் என்னை விட யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த தர்ப்பம் உண்டு. காமம் உண்டு, காமம்னா ஆசை, அமிதமான ஆசை, அது துரோகத்துக்கு கொண்டு தள்ளும். அப்பேற்பட்ட அந்த ஆசையை வச்சு குரோதம், கோபம் மூக்கு மேல நிற்குமா, அதெல்லாம் அசுரர்களுடைய குணம். அப்பேற்பட்ட அந்த ராட்சசிகள் அங்க நிற்கிறச்ச அதுக்கு நடுவுல தூயத்துக்கு தூயமானவளான சீதா அம்மாவை பார்த்தார். அப்படி எடுக்கிறா இங்க வால்மீகி முனிவர். புண்ணியம் முடிந்து போய் பூமியில திருப்பி ஒரு நட்சத்திரம் கீழே விழுந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி பதிவிரதைகள் எதெல்லாம் ஆச்சாரம் பண்ணணுமோ, பதிவிரதா தர்மம் எதெல்லாமோ அதெல்லாம் நிஷ்டையா பண்ணிட்டு இருக்கக்கூடிய யசஸ் கையில இருக்குமே, அந்த யசஸோட இருக்கக்கூடியவள். அது மட்டுமல்ல, பர்த்ர வாத்சல்ய பூஷணாம், தன்னுடைய கணவருக்கு பர்த்ர ஸ்நேகத்தினாலேயே அலங்காரம் பண்ணப்பட்டவள். கைப்படையா சரீரத்துல உடல் அளவுல பூஷணங்கள் இல்லை என்றாலும் சீதாமாவுக்கு என்ன பூஷணம் என்றால் பர்த்ர வாத்சல்ய பூஷணாம், கணவர் மேல இருக்கக்கூடிய வாத்சல்யமே சீதாமாவுக்கு பூஷணம் அப்படின்னு எடுக்கிறார். ஆஹா, எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை இது! நிச்சயம் அது சத்தியமே. சீதாம்மா தன்னுடைய கணவரான ராமரையே எதிர்பார்த்துண்டு, ராமர் வருவாரா ராமர் வருவாரா. சர்க்கத்துல நம்ம பார்த்துருந்தோம், சீதாம்மா இந்த ராட்சசிகளை பார்க்கவே இல்லையாம். சீதாமாவுடைய கண்ணுல ராமர் மட்டும்தான் காண்றார். சர்வம் ராமமயமாதான் சீதாமாவுக்கு தெரியறது. அப்பேற்பட்ட சீதாமா எதற்காக கவலையா இருக்காரு? ஐயோ, இந்த ராட்சசிகளுடைய நடுவில் இப்படி போட்டு விட்டாரு ராவணன் என்னை என்னால் பண்ணிடுவாரோ, இந்த மாதிரி ஏதோ தெரியாத இடத்துல உட்காந்துட்டு இருக்கோமே, இப்படி ஒரு கஷ்டத்துல அனுபவிச்சுட்டு இருக்கோமே அப்படிங்கிற தனக்கு துக்கத்தை, இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்ததே அப்படின்னு நினைச்சுட்டு சோர்ந்து போலையாம். ராமரை பார்க்க முடியலையே, ராமரை பார்க்காம இத்தனை நாழி ஆயிடுத்தே, இத்தனை நாட்கள் இருந்துட்டேனே, ராமர் எப்போ வருவார், ராமரை காணலை. ராமரை பிரிந்த தாபம்தான் சீதாமாவை சோர்வடைய வச்சது. அதெல்லாம வேற எந்த துக்கமும் சோர்வடைய வைக்கலை. அதனாலதான் சீதாமா பர்த்ர வாத்சல்ய பூஷணாம்னு அலங்காரமா இருக்கானாம். சீதாமா எந்த அலங்காரம்? கணவர் மேல இருக்கக்கூடிய அன்பு என்கின்ற அலங்காரத்தோட ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிற மைதிலி அம்மாவை பார்த்தார் ஹனுமான். சீதாம் பர்த்ரவசே யுக்தாம் அயுக்தாம் ராட்சசி வசே. சீத்தை யாருடைய வசத்துல இருக்கார்? பர்த்ரவச, ராமருடைய வசத்துல தான் இருக்கா. இவ இன்னும் நினைச்சுன்னு இருக்கா, சீதாமாவை நம்ம கட்டி போட்டிருக்கோம், நம்மளுக்கு உள்ள நடுவில் இருக்காளே, அப்போ நம்ம சீதாமாவை அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு இவாலாம் மதத்தோட அகங்காரத்தோட நினச்சின்னு இருக்கா. ஆனால் சீதாமா இவா பட்சத்தில் இல்லை. பர்த்ரவசே அயுக்தாம் ராட்சசி வசை, ராட்சசி வசத்தில் இல்லை சீதாமா அப்படின்னு. அதுதான் சீதாமாவுடைய ஜெயமே. அசோக வனிகா மத்தியே சோகசாகர சமாப்ளிதம். உடல் வலிமையில் உடல் அளவில்
அந்த சீதாமா அசோகவனத்துல இருந்தா அப்படிங்கிறது சத்தியம்தான். ஆனா மனதளவுல ராமர்கிட்ட தான்னு எடுக்கிறார் இங்க. வெளித்தோற்றத்துல சாமலேனச்ச திக்தாங்கே வபுஷாச்சாபியலங்கிருதா மிருணாளி பங்க திக்தேவ விபாதின விபாதிச்ச மலினேனத்து வஸ்திரேன, மலினமான வஸ்திரம் தான் போட்டுன்னு இருக்கா, அழுக்குப்பட்டதான சரீரமாக தான் இருக்கு. கண்கள் துக்கத்தினாலேயும் பயத்தினாலேயும் அந்த பக்கம் இந்த பக்கம் சலிக்கிறதா இருந்தாலும் அதனுடைய தேஜஸ், அந்த சக்தி எள்ளளவு கூட குறையவில்லை. பதி தேஜஸோடைய பதி தேஜஸ்னால எந்த ஒரு சாஞ்சல்யமும் இல்லாம தியான நிமக்னமா இருக்காளாம் சீதாமா. பாதிவிரத்தியம் அப்படிங்கிற தர்மத்துல சதா காப்பாற்றப்பட்டவளாக தான் இருக்கா சீதாமா. எந்த அபாயமும் சீதாமாக்கு அங்க இல்லை. ரக்ஷிதாம் ஸ்வேனசீலேன சீதாமசிதலோச்சனாம், இதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்வேனசீலேன, சீதாமாவுடைய சீலத்தினால பூர்ணமாக காப்பாற்றப்பட்டவள் தான் சீதாமாங்க. எந்த அபாயமும் இல்லை. இப்படிதான் நம்மளுடைய தர்மமும் சீதாமாட்டேந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு தர்மம் பண்றத நம்ம பண்ற தர்மம் அவாவால காப்பாற்றும். வேற யாரையும் காப்பாற்றுமா இல்லையா அப்படிங்கிறது செகண்டரி, நம்மளை காப்பாற்றும். அதனால நம்பிக்கையோட பகவானை வழிபட்டு அவாவா தர்மத்தை எந்த மாற்றவும் இல்லாமல் செய்துண்டு வந்தோம் அப்படின்னா அந்த தர்மம் நம்மளை எந்த கஷ்டகாலத்திலையும் எந்த நெருக்கடியிலையும் எவ்வளோ பெரிய அபாயம் வந்தாலும் தேஜஸோட சக்தியோட அதை தாண்டி ஜெயித்து போகிறதுக்கு நம்மளால முடியும். அது நம்மளுடைய தர்மம் தான் நம்மளை காப்பாற்றும். என்ன தர்மம்? ஸ்வேன தர்மம் மம தர்மம் எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சீதாமா, ராமர், இவாழ்கிட்டேருந்தெல்லாம் ஹனுமார், இவாழ்கிட்டேருந்தெல்லாம் நம்ம என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி நம்மளுடைய தர்மத்தை காப்பாற்றலாம், அந்த தர்மத்துல விடாம ஸ்ரத்தையோடு இருக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்படி இருந்தால் அந்த தர்மம் காப்பாற்றுங்கிறதுக்கு உத்தம உதாரணம் தான் இந்த கதை எல்லாமே. தஹந்தீமிவ நிஷ்வாசைஹி விருக்ஷான் பல்லவதாரிணஹ. உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை துக்கமும் ஒரு ஸ்திரீ ரூபத்துல சிருஷ்டி பண்ணினா எப்படி இருக்குமோ அது மாதிரி தென்பட்டாலாம் சீதாமா. அந்த கவலையில சீதாமா ராமருடைய விரகத்தினால. அப்பேற்பட்ட சீதாமாவை ஹனுமார் சந்தோஷமா பார்க்கறார். அங்க கண் குளிர்க்க பார்க்க முடிஞ்சதே லோகைக்க சுந்தரியான சீதாமாவை. அதனால கண்லேருந்து ஜலம் கொட்டுறதாம் ஹனுமாருக்கு. ஆனந்த அஸ்ரு பொழித்தார் மனசுனால. நமஸ்கிருத்வா சராமாய லக்ஷ்மணாய ச வீரியவான் சீதா தர்ஷன சம்பிருஷ்டோ ஹனுமான் சம்பிருதோ பவத். மனசால ராமர தேவனை நமஸ்காரம் பண்றார். அமித பராக்கிரமியான ஸ்ரீ ஹனுமார் ஸ்ரீ ராமச்சந்திரனையும் பராக்கிரமியான லக்ஷ்மணகுமாரையும் சேர்த்து திருப்பி நமஸ்காரம் பண்றாராம். தேவிய கண்ணால பார்த்து சந்தோஷத்தை உள்ள அடக்கிண்டு அந்த மரத்தினுடைய இலையுடைய நடுப்புல மறைஞ்சு இருந்தார் அப்படின்னு சொல்லி. மேலும் இப்போ சமயம் பிராம முகூர்த்தம் வந்துடுத்து, ராத்திரியோடைய அங்கேயாமா. அப்பொழுது ஹனுமாருக்கு காதுல வேதத்தினுடைய ஒளி கேட்கறது. ஏன்னா அங்க வேதம் படித்தவர்கள்லாம் ஜபம் பண்ணிட்டு தான் இருக்கா, யஜ்ஞங்கள் பண்ணிட்டு இருக்கிறவா. அவெல்லாம் பிரம்ம ரக்ஷசுகள் வேதத்தை உச்சாரணம் பண்ணிட்டு இருக்கா. அது ஹனுமாருக்கு கேட்கறதாம் பிராம முகூர்த்தத்துல. அப்பொழுது கொஞ்சம் தெளிந்து வருது, சூரியன் வரப்போகிறார் அப்படிங்கிற அறிகுறி தெரியறது ஹனுமாருக்கு. அப்போ வினிஷ்சித்வா விஜின்வதச்ச வைதேகிம் கிஞ்சிச்சேஷா நிஷா பவத். ஒரு சமயம் 4:30 அப்படின்னு வச்சுப்போமே. அப்பொழுது ராவணன் எழுந்துக்கிறார். அத மங்களவாதித்ரைஹி சப்தை ஸ்ரோத்ர மனோகரைஹி பிராவோத்யத மகாபாஹு தசக்ரீவோ மகாபலஹ. ராவணனுக்கு இங்க திருப்பள்ளி எழுச்சியாம். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கனகிருள்ளகன்றது காலயம் பொழுதாய் மதுவிருந்தோழுகின மாமலரெல்லாம் வானவரரசர்கள்
வந்து வந்தேன். எதிர் திசை நிறைந்தனர் இவரோடும் புகுந்த இருங்களிற்றீட்டமும் பிடியொடு முரசும் அதிர்தலில் அலை கடல் போன்றுள்ளதிங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. அப்படி திருப்பள்ளி எழுச்சி ராவணனுக்கு, இங்கே சுவாமிக்கே நம்ம பண்ணுவோம், இங்கே ராவணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி மங்களவாத்தியத்தோட கர்ணத்துக்கு ஆனந்தகரமாக இருக்கக்கூடிய கோஷங்கள் போட்டுண்டு அதெல்லாம் கேட்டுண்டு ராவணன் எழுந்தார். மகாபாகு தசக்ரீவோ மகாபலஹா பிராபோத்யத. இந்த படுத்துன்னு இருக்கக்கூடிய வஸ்திரங்களை எல்லாம் மாற்றினார். உடனே முதல் ஞாபகம் யார வந்தது அப்படின்னா, ஸ்ரஸ்தமால்யாம்பரதரோ வைதேகீம் அன்வசிந்தயத். சீதாமா ஞாபகம் வரதான். சீதாமா ஞாபகத்துல எழுந்ததும் சீதாமா பிருஷம் நியுக்தஸ்தஸ்யாம் ச மதனேன மதோத்கடஹ. எப்படின்னா, சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் குரோதோபிஜாயதே என்று பகவான் சொன்னாப்புல, இங்கே மதத்தினால ரஜோகுணம் அதிகமாகி காமத்தினுடைய வசத்தில் ஒரு இரும்பு காந்தத்தை எப்படி இழுக்குமோ அது மாதிரி சீதாமாவுடைய ரூப லாவண்யம் லங்கேஸ்வரனை ராவணனை இழுக்கிறதாம் தன் வசத்துக்கு. காமத்துக்கு அடிமைப்பட்டதாக மாறிட்டார் ராவணர். ஏன்னா எழுந்ததும் சீதாமாவை, அந்த சீதாமா மேலே இருக்கக்கூடிய ஆசை தானே, அந்த சீதாமாட்டேருந்து இருக்கக்கூடிய அந்த மனசை திருப்பி விடுறதுக்கு முடியலையே. மன்மதனால தாக்கப்பட்ட மாதிரி அல்லவா ராவணனுடைய நிலை இப்ப இருக்கு. கார்த்தால எழுந்ததும் என்ன பண்ணி இருக்கணும்? ஆண்டாள் சொல்றது இல்லையா, வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வீத்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறிகின்ற பேரரவம் மெல்ல எழுந்து அறிகின்ற பேரரவம் உள்ளம் புகுந்து கோளிர்ந்தேலோரம் பாவாய். மெல்ல எழுந்து ஹரியன்ற பேரரவம். கார்த்தால எழுந்ததும் 7 தடவை ஹரி 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 அப்படின்னு ஹரிஹி அப்படின்னு பகவானை நினைச்சுண்டல்லவா கார்த்தாலத்தை அந்த பொழுதை நம்ம கண்ணை திறக்கணும். கண்ணை திறந்ததும் கராக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலே து கோவிந்தா பிரபாதே கரதர்ஷனம் என்ற கையை பார்த்து பூமாதேவியை தொட்டு வச்சு ஹரி ஹரி ஹரின்னு ஹரி சிந்தனையில் எழுந்திருக்க பொழுது அப்படிதான் எழுந்திருக்கணும்னு ஆண்டாள் பிராட்டி சொல்லித்தராளே. அப்படி இந்த மார்கழி மாதத்தில் வேற நம்ம இந்த சத்சங்கத்தில் இருக்கோம். மார்கழியில தான் ஆண்டாள் பெருமையும் நம்ம கேள்விப்படுறோம். அந்த ஆண்டாள் பிராட்டி சொல்றாப்புல ஹரி என்று சொல்லி நம்மளுடைய நாளை துவங்கினா ஹரிர் ஹரதி பாப்பான், பாப்பங்களை ஹரிக்கக்கூடியவர் ஹரி, இல்லாம பண்ணக்கூடியவர் ஹரி. அப்ப நம்ம பண்ண பாபத்தை பூரா அழிப்பது அவர். அவரை நினைச்சு நம்ம நாளை துவங்கினோம்னா நம்மளுடைய பாபங்களை இல்லாமலாவது பண்ணலாமே, குறைக்கவாத செய்யலாமே ஓரளவுக்கு. ஆனா இங்க ஆசை முன்னால நிற்கிறது. கண்ணை மிழுத்ததும் ராவணனுக்கு அந்த காமத்தினால சீதாமாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துடுது. நேராக ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிடுறார், ரெடி ஆகிக்கிறார். சர்வாபரணோ பிப்ரச்சிரியமனுத்தமாம், எல்லா ஆபரணங்களையும் போட்டுக்கிறார். விசித்திரமான ஆபரணங்கள், சுகந்தமான புஷ்பங்கள்னால பண்ணப்பட்ட சென்ட்டு எல்லாம் அடிச்சுக்கிறார். அந்த மாதிரி தன்னை கெட்டப்பாக பண்ணிக்கிறார். ஆனால் அவசரம் சீதாமாவை பார்க்கணும் அப்படிங்கிற அவசரத்தில்
கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் மாறிதான் போட்டுருக்கார். அப்படியே நடந்து சீதாமாவை பார்க்கறதுக்கு கடகடான்னு நடக்கிறார். இதெல்லாம் என்னது அப்படின்னா பற்றுதல்லேருந்து தானே இதெல்லாம் வருது. வாழ்க்கையில பற்றுதல், சீதாமா மேல பற்றுதல் வச்சிருக்கார் ராவணர், அதனால காமத்துக்கு வசப்பட்டார். இந்த பற்றுதல் உலகத்துல எல்லாருக்கும் இருக்கும், அது உலக நியதி தான், மனிதர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆனா அது எப்போ சங்கம் காமமாக மாறுறதோ அது நம்மளுக்கு துக்கத்தை விளைவிக்கும். துக்கம் இல்லாம இருக்கணும்னா அந்த பற்றுதல் அட்டாச்மெண்டோட இருக்கணும். எல்லாம் பகவத் சங்கமா நினைச்சுண்டு பகவானை நினைத்துண்டு அந்த ரிலேஷன்ஸுக்கு அந்தந்த மதிப்பை கொடுத்துண்டு நம்ம எதற்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற சிந்தனையோட நல்ல விஷயங்களையும் தர்மங்களையும் பண்ணிட்டு இருந்தா துக்கம் ஏற்படாது. துக்கத்திலேருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ளலாம். அந்த பற்றுதல் காமத்துக்கு போகாம நம்மளுடைய மனசை திருப்பி விடுறதுக்கு உண்டான சக்தி நம்ம கையில இருக்கணும். அது இல்லை என்றால் அது காமத்திலேருந்து குரோதத்திலேருந்து அந்த போய் 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 நம்மளுடைய நாசத்தை நம்மளே விதைச்சுப்போம். வேற யாரும் நம்மளை அழிக்க வேண்டாம், நம்மளையே அழிச்சுப்போம் நம்மளையே. அது எது அப்படின்னா காமம் தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த காமம்னா ஆசை, நல்லது பண்றதுல ஆசை இருக்கிறதுல தவறில்லை, அது சத்துவகுணமா இருந்தா நல்லது. ஆனா இது ரஜோ குணமா மாறிவிட்டால் அது நம்மளுக்கு தீமையை உருவாக்கும். அதே மாதிரி இந்த தீமையை உருவாக்கிறதுக்காக ராவணர் கிளம்புறாராம். அந்த ஒரு ஆசையிலேயே அந்த ஒரு அமிதமான ஈர்ப்புல நடந்து போறாராம். கடகடான்னு நடக்கிறார். எங்கேக்கு? சீதாமா இருக்கிற இடம் எங்க? அசோகவனத்துக்கு தான். ஆனால் அசோகவனத்துக்கு லங்காதிபன் நடந்தார். தனியாவா போனார் கேட்டா கிடையாது. சுத்துக்கும் தேவஸ்திரீகளாட்டமா நிறைய பேர், ராவணருடைய மனைவிகளே நிறைய பேர் இருக்கா. அது போக உபச்சாரம் பண்ணக்கூடிய அத்தனை பேரும் கூடவே நடந்தார். கொஞ்சம் காமினிகள் வெண்சாமரங்களை வீசுறார். சில பேர் ஆயுதங்களை எல்லாம் எடுத்துட்டு நடக்கிறார். சில பேர் மதுவை அருந்திண்டு ராட்சசேஸ்வரன் கூடயே நடக்கிறார். ராஜஹம்சம் ஆட்டமா, பூர்ணேந்து ஆட்டமா வெண்கொடிய எடுத்துட்டு பக்கத்திலேயே ராவணன் பக்கத்திலேயே நடக்கிறார். கண்கள், சில கண்கள் எப்படின்னா தூக்கவும் மதுவும் அந்த லஹரியும் எல்லாமா சேர்ந்து ஒரு உண்மத்த நாட்டமா இருக்கக்கூடிய கண்கள் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் ராவண பத்னிகளாம். சாதாரண லேசுப்பட்ட ஸ்திரீகள் கிடையாது ராவணருடைய பத்னிகள். அவ்வளோ அழகு. அப்பேற்பட்ட அழகுடைய கண்கள், வசமாக்கக்கூடிய எல்லாரையும் வசத்துக்கு ஆக்கக்கூடிய கண்களுடைய ஸ்திரீகள் ராவணர் கூடயே நடந்தார். ஆனாலும் விசித்திரம் என்ன, இப்பேற்பட்ட அழகு இருக்கக்கூடிய இத்தனை ஸ்திரீகள் இருந்தும் இதெல்லாம் வேண்டாம், வைத்த சீதாமாவை வேணும் அப்படின்னு நடக்கிறார் பார்த்தீங்களா. அங்கதான் சீதாமாவுடைய வைபவம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியறது. தேகத்துல அழகா சந்தனத்தை இதெல்லாம் போட்டுன்னு இருக்காராம். ராவணன் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, அமேயமான வரபலங்கள் எல்லாம் சித்தி பெற்றிருக்கார், பல பல வரங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனாலும் இப்போ காமதேவனுக்கு அடிமைப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது பிரத்யக்ஷமா நம்மளுக்கு தெரியறது. இல்லைன்னா எழுந்ததும் தன் காரியங்கள் எதுவுமே பார்த்துக்காம சீதாமாவை தேடிட்டு போவாரா? அப்படி காமம், அகங்காரம், மதம் என்கின்ற விகாரங்கள் பூர்ணமா அந்த கண்கள்ல, ராவணனுடைய கண்கள்ல ஹனுமார் பார்த்தார். மூணுமே இருக்கு. காமம் அப்படிங்கிறது சீதாமா மேல ஆசை, பற்றுதல். அகங்காரம் அப்படின்னா என்னால முடியும் அப்படிங்கிறது. மதம் அப்படின்னா கர்வம், எனக்கு மேல் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு கர்வம், மதம். யானைக்கு தான் மதம் வரக்கூடும், யானையோட தான் மதம். அது மனிதர்களுக்கு வந்தாக்கா, ராட்சசர்களுக்கு வந்தாக்கா அது தீமையை தானே விதைக்கும். அதே மாதிரி இந்த மதம் உடைய இந்த மூணு குணமும் இந்த மூணு விகாரங்களையும் ஹனுமார் ஸ்பஷ்டமாக ரொம்ப கிளியரா அந்த ராவணனுடைய கண்கள்ல பார்த்தார் ஹனுமார் என்று சொல்றார். வில்லெடுத்துட்டு மன்மதன் வர்றார் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ராவணன் வந்துட்டு இருக்காராம். ராவணோயம் மகாபாஹு இதி சஞ்சின்த்யவானரஹ சோயமேவ புராஷேதே புரமத்யே கிருஹோத்தமே
அவப்ளுதோ மகாதேஜா ஹனுமான் மாருதாத்மஜः. பத்திர புஷ்பங்கள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய காடு அல்லவா, சாக்கைகள்லாம் நிறைஞ்சு இருக்கக்கூடிய இடத்துல அழகா இத்தனையும் சூழப்பட்ட ஸ்திரீகளால் நாரீ ஜனங்களால் சூழப்பட்ட ராவணன் நடந்து வரக்கூடியது ஹனுமார் ரொம்ப கவனமாக உத்து பார்த்தார். ஹனுமாருக்கு புரிஞ்செடுத்து தசானுடைய பத்னிகள் எல்லாரும் உத்தமைகள் தான், அழகானவள் தான், யுவதிகள் தான், ரொம்ப யூத் அப்படிங்கிறது வாயுநந்தனன் ஒரட்ட செகண்ட்லேயே ஒரு கிளான்ஸ்லேயே பார்த்து புரிஞ்சுட்டாராம். கம்பீரமாக அண்ணனடையை போட்டுண்டு ராவணர் நடந்து வரது ஆஞ்சநேயர் பார்க்குறார். அச்சிந்தியமான தேஜஸுடைய ஹனுமார் ராவணரை கொஞ்சம் கூட உத்து பார்க்கணும் அப்படின்னு அந்த ராவணனை பார்த்தது இதுதான் ராவணர்னு முடிவு பண்ணிட்டாரு இல்லையோ, அந்த ராவணனை கொஞ்சம் கூட பார்க்கணும். இப்போவே அந்த உத்வேகம் வருது ஹனுமாருக்கு. ச ததாப்யுக்ர தேஜாசன் நிர்தூதஸ்தஸ்ய தேஜசா பத்ர குஹ்யாந்தரே சக்தோ ஹனுமான் சம்வ்ருதோ பவத் சதாமசிதசிகே சாந்தாம் சுஷ்ரோணீம் சம்ஹதஸ்தனீம் திதிருக்ஷுः அசிதாபாங்காம் உபாவர்த்தத ராவணः. இந்த ராவணனை பார்த்ததும் உத்வேகம் வருது ஹனுமாருக்கு. இப்போ ஏற்பட்ட தேஜஸாக இருந்தாலும் ராவணனுடைய அந்த தேஜஸ் பார்த்ததும் கொஞ்சம் சஞ்சலம் ஏற்படுறது ஹனுமாருக்கு. ஆனாலும் ஒழுங்காக பார்க்கணுமேனு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வர மேலே மரத்துக்கு மேலே இல்லவா உட்காந்துட்டு இருக்கார், சிம்சுபா விரட்சத்துக்கு மேலே முள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து பார்க்குறாராம். ராவணனும் முள்ள அந்த விரட்சத்தினுடைய நடுப்பில் கீழே வந்து விரக்ஷ மூலத்துக்கு பக்கத்தில் வந்து விட்டார் என்று சொல்லி 18வது சர்க்கம் பூர்த்தி. மேலும் ராவணர் வந்து சீதாமாவை பார்த்தாளா, சீதாமா ராவணர் பார்த்து என்ன பண்ணார், பயந்தாளா அப்படிங்கிற விஷயங்கள் மேற்கொண்ட விஷயங்கள் மேற்பகுதியில் ஸ்ரவணம் பண்ணலாம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய. श्रितजन परिपालं रामकार्यानुकूलं धृतशुभगुणजालं यादुतन्त्वातिमूलं स्मितमुखसुखपूलं पीतपाटीरचेलं पतिनतिनुतिलोलं नौमि वातेशबालं. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महीषाः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः, पृथिवी सस्यशालिनी, देशोऽयं क्षोभरहितः. ब्राह्मणाः सन्तु निर्भयाः, अपुत्राः पुत्रिणः सन्तु पौत्रिणः, अधनाः सधनाः सन्तु, जीवन्तु शरदां शतं. रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे, रघुनाथाय नाथाय सीतायाः पदये नमः. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. राम 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 राम